இதுதான் என்ட்ரன்ஸ். ஆப்பிள் ஃபார்முக்கு வந்தாச்சு. இதுதான் ஆப்பிள் ஃபார்ம். பஸ் வர வந்து நிற்கிறீங்க. இது வந்து எங்களோட செகண்ட் ஆப்பிள் பிக்கிங். ஃபர்ஸ்ட் ஆப்பிள் பிக்கிங் வந்து ஜார்ஜியாவில் பண்ணோம். இந்த தடவை நியூயார்க்கில். இது ஆப்பிள்ஸ். ஸோ ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து யாருமே வந்து கிட்ட யாரும் நிற்க மாட்டாங்க. கவுண்டரில் பில் போடுறதா இருக்கட்டும், எந்த ஒரு லைனாக இருந்தாலும் ஜென்ரலாகவே எல்லோரும் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட தான் நிற்பாங்க. ப்ளஸ் இப்போ வந்து சோஷியல் டிஸ்டன்சிங் இஸ் அ மஸ்ட். வா அங்கே பாருங்க, அதனால எல்லாருமே வந்து தூரமாக இருப்பாங்க. இது பார்த்தீங்களா ஒரு ஆட், ஒரு ஜெட்டில் வந்து பின்னாடி வந்து ஆட் போயிட்டுருக்கு. இதோட விஸ்கியோட ஆட், ஹட்சன் விஸ்கி நியூயார்க். ரொம்ப காஸ்ட்லியான விஸ்கியாக இருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா மேலே பறக்க விட்டுலாம் ஆட் கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே அது பறந்துட்டுருக்கு. ஒரு நல்ல வெதரில் இருக்குது இன்றைக்கி. வெதர் வெயில் இருக்க மாதிரி இருக்குது இல்லையா, ஆனால் நல்ல வந்து குளிரோடு இருக்குது. அதனால் நாங்கள் எல்லாருமே வந்து ஃபுல்லாக வந்து கோட்ஸ்லாம் போட்டுட்டு தான் இருக்கோம். அந்தளவுக்கு நல்ல குளிர் இருக்குது இன்றைக்கி. நல்ல காற்றும் இருக்குது, ஆனால் வெயிலும் இருக்கிறதால சூப்பராக இருக்குது இன்றைக்கி. சீக்கிரம் உள்ளே விட்டால் நல்லாயிருக்கும். இந்த குட்டியை ரொம்ப நேரமாக பிடிச்சிங்க வைக்க முடியாது. இவ்வளோ நேரம் துருவன் அமைதியாக நிற்கிறதே பெரிய பெரிய விஷயம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து ஃபார்மில் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து சானிடைசர், என்னோடய ஓன் சானிடைசர் இருக்குது, அதே யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இங்கே வந்து பேக் வச்சுருக்காங்க, பாஸ்கெட்ஸ் வச்சுருக்காங்க. Thank you. $2.25 per pound. Empty basket $4. Okay. ஸோ நம்ம வந்து வெயிட் கணக்கு மாதிரி தான் பே பண்ணோம் இல்லையா. ஓகே, இந்த சைடு இருக்கு. ஓகே ஓகே. இங்கே பார்த்தோன்னா யாரோ ஒருத்தவங்க அழகாக மரத்தில் இருக்க ஆப்பிளில் ஒரே ஒரு சைடை மட்டும் கட் பண்ணி சாப்பிட்டுட்டு வச்சுட்டு போயிருக்காங்க. அப்போல்லாம் பண்ணக்கூடாது. துருவன் ஹைட் எட்டில் அந்த குச்சி வச்சு ஆப்பிள் பறிக்கிறதுக்காக போயிருக்காங்க. ஓகே, சூப்பராக இருக்குது. இந்த சைட் பார்த்தோன்னா ஃபுல்லாக ஆப்பிள்ஸ் இருக்குது. இந்த மரத்துக்கு கீழே ஃபுல்லாக கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் ஃபுல்லாக ஆப்பிள்ஸ் கீழே கொட்டி இருக்குது. அப்படியே ஒரு ஆப்பிள்ஸ் ஆப்பிள் பறிச்சுட்டு எல்லாம் பறிக்கிறியா? இங்கே பார்த்தோன்னா நிறைய ஆப்பிள்ஸ் வந்து கீழே அப்படியே கொட்டிட்டு இருக்கு. துருவன் என்ன பண்ற? துருவன் ஓகே துருவன் வா அந்த சைட் போகலாம். குனிஞ்சுதான் போகணும். ஆமாம்,
உள்ள ஒன்று இருக்கு பாரு, அதை படி. ஓகே. துருவன் எவ்வளோ பெரிய குச்சி வச்சிருக்க? ஆமாம் துருவன். Yes, Dhruvan. Come on, let's go. ஆப்பிள்குள்ள ஒரு தீனி. நாங்கள் பச்சை ஆப்பிள்குள்ள ஒரு தேனி வேறு இருக்குது. நல்லா ஸ்வீட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன்.